சார் இப்போ கூவத்தூரில் நடந்த விஷயத்த வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சார். இப்போது சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலே நீங்கள் வந்து போராட்டங்கள் வந்து பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அரசியலுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல சார்? சார் இது இன்னைக்கு நேற்று இல்லை, அண்ணா வராருல 67 அண்ணாவை போய் கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கும் பானுமதிக்கும் தொடர்பாம, பானுமதி பணிதாண்டால் பத்தினி அல்ல, நான் முற்றும் துறந்த முடிவுனல். யார் சொன்னது? 67 இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் அதுதான் அடித்தலைமை. நீங்கள் ஒரு என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் அவர் தான் ப்ரொடியூசர், கதைவாசல் எழுதுறதுக்கு அண்ணா போகிறாரு, அண்ணா பிராக்கெட் போடுறாரு யாரை? பானுமதியை. பானுமதி தாக்கிடுறான், காலில் இருக்கிறத தாக்கிறதா தகவல். அதன் பிறகு அண்ணா சினிமா பக்கமே போகிறதில்ல. என்எஸ் கிருஷ்ணன் கூட சொல்கிறாரு, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா நீ கிளம்பிடு, நீ நடித்து நீ கதைவாசல் எழுத வந்தீங்கன்னா பானுமதி இங்கே வரவே மாட்டா, என் படமே நின்று போயிடும். திரைப்படத்துறையிலிருந்து விரட்டப்பட்டவர் தான் அண்ணாதுரை. இதெல்லாம் பேசுவதற்கு இங்கே எவனுக்கு தகுதி இல்லை. எல்லாம் புரோக்கராக இருக்கான், எல்லாம் அரசியல் தரகனாக இருக்கான். அதனால் இந்த மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவனுக்கு தகுதி இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் அண்ணா வசனம் என்ன? மாற்றாடு தோற்றத்து மல்லிகையும் வணக்கம், அடுத்தும் பொண்டாட்டி நல்லா இருக்குது, அதுதானே அர்த்தம். நானாக போக மாட்டேன், வந்தால் விட மாட்டேன், அண்ணா வசனம். இதெல்லாமா வசனம்? இதுக்கு பேரா அறிஞர்? இதுதான் நீ பெரியார் கற்றுக்கிட்டியா? பெரியார் சொல்கிறாரு, என்னுடைய அரைஞான் குடி, அதாவது இடுப்பில் கட்டுவாங்களா அரைஞான் குடி, வெள்ளி வசையான வீட்டில் வெள்ளி அரைஞான் குடி கட்டுவாங்க, இது படாத பெண்களே இல்லை, விபச்சார பெண்களே இல்லைங்கிறார் ஈரோட்டில். யார்? பெரியார் சொல்கிறாருங்க. ஈரோடு ஆற்று மணலில் படுத்துட்டு ஜாலியாக ஜிம்கானா இளைஞராக இருந்திருக்காரு தந்தை பெரியார். அதன் பிறகு அந்த என்ன சொல்கிறாரு, நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், அரசியலுக்கு வந்துட்டேன், அரசியலுக்கு வந்த பிறகு நான் பொது ஒழுக்கத்தை கடவுள் இல்லை, பொது ஒழுக்கத்தை உயர்வாக நினைக்கிறேங்கிறது. அதன் பிறகு அவர் மேலே எந்த புகார் இல்லையே. 56 வயசில் நாகம்மா முதல் மனைவி செத்து போகுது. 66 ஆமாம், முதல் மனைவி எப்போ செத்து போகுது? 56 வயசு செத்து போகுது. இரண்டாவது மனைவி அவர் மணியம்மை கல்யாணம் பண்ணுறது 72 வயசில். 56, 66, 72 எத்தனை வயசு? ஒரு 15 வருஷம் கிசியாக வள்ளிய. பெரியார் அந்த பொம்பளை வச்சுருந்தார், இதை வச்சுருந்தார், அந்த நடிகை போனார், இப்படியே தான் அன்றைக்கி இருந்தால் பார்ப்பன பத்திரிக்கை என்ன பண்ணியிருப்பான்? கிழிச்சு தொங்க விட்டுருப்பான். எந்த புகாரும் பெரியார் மேலே இல்லையே. அவர் தானே திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை உருவாக்கியவர். எப்போ கல்யாணம் பண்ணால் 72 வயசில் கல்யாணம் பண்ணுறார். 70 எதுக்கு இப்போ அந்த கல்யாணம் இல்லை சார்? எதுக்கு அந்த கல்யாணம்னா அண்ணாதுரை கொலை பண்ண முயற்சிக்கிறார், கட்சி பதவி வேணும். பெரியார வழக்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்மி கொடுக்குறாரு, எனக்கு கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறானுவா இந்த கும்பல். யார்? அண்ணாதுரை கருணாநிதி கும்பல். எனக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால் நான் மணியம்மையை அடுத்த வாரிசை அறிவிக்கிறேன். மனைவியாக இருந்தால் தான், அந்த அம்மா மனைவியாக இல்லைன்னா வாரிசு அறிவிச்சு அந்த அம்மா படி சொத்தில் லவ்டிட்டு போயிடுச்சுன்னா. அதனால் மனைவியாக இருந்தால்தான் பெரியாருக்கு பிறகு அந்த சொத்து அந்த அம்மாவுக்கு வரும். அதுக்காக தான் 72 வயசில் ஒருத்தர் திருமணம் பண்ணி என்ன பண்ண போகிறான்? இயற்கை உபாதைகளுக்கு அடுத்த உதவி செய்யணும். 72 வயசில் அவருக்கு எந்த பெண் சுகமும் தேவையில்லை. ஒரு மனுஷன் நீங்கள் அரசாங்கம் என்ன எத்தனை வயசு வச்சுருக்கான்? 58 வயசில் ரிட்டையர்டு, உன்னால் வேலை செய்ய முடியாது போயான்றான். உடல் ரீதியாக மருத்துவம் சொல்கிறது என்ன? 40 வயசில் டயர்டு, 58 வயசில் ரீடயர்டு, அது முடிஞ்சு போச்சு. எந்த அரசாங்கம் வேண்டாம் வீட்டுக்கு போய்தியா? 72 வயசில் எப்படி அவர் குடும்பம் நடத்திருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இதுக்காக தன்னுடைய கொள்கை நீர்த்து போய்விடக்கூடாது. தன்னை துரோகம் பண்ணுறாரு அண்ணாதுரை கும்பல். பெரியார் போட்டு இந்த கருப்பு சட்டையை கழட்டுறான். அதனால் இந்த கருப்பு சட்டை கருப்பு புடவையாக மாற்றியதுனால தான் தந்தை பெரியார். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்க தம்பிகள் பூரா என்ன, எல்லாம் கூவத்தூரில் போய் நிற்கிறான், எல்லாம் திரிஷா வீட்டில் போய் நிற்கிறான், துணை நடிகை வீட்டில் போய் நிற்கிறான். பெரியார் இயக்கம் துணை நடிகை நம்பியா கட்சி நடத்தினாரு. பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு திராவிட இயக்கம் இருக்கா? திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தவர் தந்தை பெரியார். இன்னைக்கு அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் தேசிய. அந்த திராவிடம் இல்லாமல்
75 ஆண்டுகள் அரசியலே இல்லை தமிழ்நாட்டில். 1950 ஆரம்பித்தார் அண்ணா, 49 ஆரம்பித்தார். 1949 திராவிடர் கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. இன்றைக்கி வருஷம் எவ்வளவு? 75 வருஷம் ஆச்சு. அதான் ஆட்சி. இன்னைக்கு பெரியார் ஆட்சி தானே இங்கே நடக்குது. ஸ்டாலின் உதயநிதி என்ன திராவிட இயக்கம் ஆரம்பித்தாங்களா? தமிழ்நாடு முழுக்க மூத்திர சட்டி தூக்கிட்டு அரசியல் நடத்தியவன் தந்தை பெரியார். தந்தை பெரியார் கூவத்தூர் நம்பி அரசியல் பண்ணார், கருணாசு நம்பி அரசியல் பண்ணார். சேலம் மாநகர் மாவட்ட செயலர் வெங்கடாசலம் திரிஷாவோட ஒத்தக்கால நின்னார். இல்லைன்னா கட்சி மாறிடுவேன். நான் திரிஷாவை சிறுமைப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. அவர் அந்த பேரை பயன்படுத்தி சொல்றார், திரிஷாங்கிற ஒரு பொண்ணு வேணும்ட்டார். திரிஷா மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்ட்டார். திரிஷா போச்சோ, திரிஷா பொண்ணு போச்சோ, திரிஷா மாதிரி ஒரு சின்ன பொண்ணு போச்சோ. நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு வக்கரம் பிடிச்ச ஆளுகளாக இருந்திருக்கான். இந்த ஆட்சி திராவிட ஆட்சி, விபச்சார பெண்களுடைய தயவுல ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் செய்தி. சார் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து திரிஷா பேர் வருதுன்னா அப்போ சம்மந்தம் இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? கண்டிப்பா சார். கருப்பா இருந்தா நடிகை ஆயிடலாம் சார், கற்போட நடிகை ஆக முடியாது சார். இதுதான் திரைப்படத்துறை. திரைப்படத்துறையில் நீங்கள் கற்புங்கிற ஒரு விஷயமே இல்லை. குஷ்பு சொல்லிச்சேன், என்னையா தமிழச்சியில் கற்புன்னு பார்த்துட்டு இருக்கா, கற்பா கத்திரிக்காய் சொல்லிச்சாந்தம்மா. 40 கேஸ் போட்டாங்க. அப்புறம் போய் ஒரு நீதி அரசர்கிட்ட போய் அந்த அம்மா கற்பெல்லாம் இருந்து தான் வழக்கு வாபஸ் வாங்கிச்சு. அது ஒரு பெரிய கதை, அது ஒரு சப்ஜெக்டில் ஓடும். அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் நடிகைகளும் அரசியலும் பிரிக்க முடியாது. இல்லை சார், இப்போ இவங்கெல்லாம் அரசியல் தலைவராக இருந்தால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதுதான் இல்லை, மக்களுக்கு அரசியலே போய் சேரல. இவர்கள் எவ்வளவு வக்கர புத்தி பிடிச்சவர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேராமல் தடுத்த மாபெரும் குற்றவாளிகள் ஊடக பத்திரிகையாளர்கள் தான். இவர்கள் தான் குற்றவாளி. மக்கள்கிட்ட கொண்டு சேர்ந்த காரி துப்பியிருப்பான், வழக்கு மாற்றி அடிச்சிருப்பான். வெங்கடாச்சலம் மறுபடியும் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? சாரி, எம்எல்ஏ எப்படி ஆகிருக்க முடியும்? முடியாது. அப்போ பெண்கள்கிட்ட போல யார் தடுத்தவன், யார் குற்றவாளி? தினம் மலம், தின வாந்தி, இதெல்லாம் பத்திரிக்கை. அதுக்கு பேர் தினம் மலம், தினம் வாந்தி. அடுத்து இந்து ஐயர் பாப்பாங்கஞ்சி, பார்ப்பன மதம் தான் இந்து மதம். அடுத்து கோயங்கா மார்வாடி நடத்துகிறான் தினமணி. இது எப்படி மக்களுக்கு உண்மை கொண்டு சேர்த்துவான்? அடுத்து கருணாநிதி பத்திரிக்கை, தினகரன். இது 5 பத்திரிக்கை, ஒரு 5 டிவி. இதுதான் மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு இருக்கிறது. 5 பேருமே நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள், மக்களை ஏமாத்துறவன். அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட போய் தகவல் சேரும்? மக்களிடம் செய்தி போய் சேராமல் இருட்டடிக்கப்படுகிறது. ஏன்? இவனுக்கு விளம்பரமாக பல கோடியை கொடுத்தாங்க. எவ்வளவு? லட்சம்லாம் இல்லை. ஏன் எவ்வளோ கொடுக்குறான்? அரசு பணம், மக்கள் பணத்தை எடுத்து பல கோடி கொடுக்குறான் சார். சன் டிவி, கருணா டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 7 எல்லா சமூக விரோத முதலாளிகள் தான். எல்லாம் ஜெயிலில் இருந்தவன். விவி வைகுண்டராஜன் மேலே வழக்கு இருக்குது, பச்சைமுத்து ஜெயிலே இருந்தார். சன் டிவி மேலே பாட்டியாலா கேஸில் வழக்கு இருக்குது. வழக்குலாம் யாராக இருக்கானா? அப்போ இவன் குற்றவாளி தானே இவங்க. சிபிஐ வழக்குனா பொழுதுபோக்காக போட்டானா? இவர்களெல்லாம் யார்? ஊடக தர்மத்தை காப்பாற்றுகிறவர்கள். அங்கே வேலை பார்க்குற நம்ம மாதிரி குத்தடிமைகள் என்ன பண்ணணும்? குழந்தை ஊட்டி பொண்டாட்டி சோத்துக்கு அவன் சொல்கிறத எழுதிட்டு வரணும். இதுதான் தமிழ்நாட்டில் மீடியா.